பெரிய கோல் இல்லை அப்படிங்கிறதுல ஆளுகளுக்கு கோலே இல்லை. எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஒன்று பெருசு வேணும்னா சிலதை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தொடங்கிங்க அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. எங்க போறீங்க, எப்படி போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நமக்கு கோல்களை பற்றி பேசலாம் சார். ஓகே சார், நீங்கள் எப்போவும் எங்கள்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவும் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், பெரிய பெரிய கோல்ஸ் எங்களுக்கு இருக்கணும் நீங்கள் எப்போவும் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் 50% ஆளுங்களுக்கும் கோல்ஸ், பெரிய கோல்ஸ்ன்ற இல்லை சார். அதுக்கு ஒரு பயமாக இருக்கலாம் காரணம், இல்லைன்னா வேற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் சார் ஒரு கோல்ஸ் இல்லாத வர்றது? ரெண்டும் பெரிய கோல் இல்லை அப்படிங்கிறதுல ஆளுகளுக்கு கோலே இல்லை. நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் ஒரு எண்ட்லையும் வேறொரு எண்ட்லையும் ஒரு கோல் போஸ்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கோல் போஸ்ட் இல்லாத ஃபுட்பால் மேட்ச் வாழ்க்கையில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இருக்காது. ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு நல்லா விளையாடணும்னா ஒரு கோல் போஸ்ட் இருக்கணும். அந்த கோல் போஸ்ட்டை பார்த்துட்டு அந்த ஆள் போகணும். அப்போ தான் அந்த விளையாட்டே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். எங்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தா சும்மா விளையாடுற மாதிரி வாழ்க்கை. நிறைய பேருக்கு கோலை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியாது. ஆனா அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மீனிங் வரும் உங்களுக்கு. நீங்க பஸ்ஸில் போறீங்க, ஒரு ஆள் கேட்குறாரு, ரெண்டு எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்க உடனே சொல்றீங்க, அப்படி இல்லை சார், ஒரு பஸ்ஸை பார்த்தேன் ஏறிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை என்ன நினைக்கிறது? பஸ் எங்க போகுது, நான் எதுக்காக அங்கே போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு போகிற ஆளுக்கு தெரியணும்ல. வாழ்க்கை அந்த மாதிரி தான். அப்போ ஒரு கோல் இருக்க வேண்டும். இனி அப்படி ஒரு கோல் இருந்தாலும் போதாது, அந்த கோல் பெருசாக இருக்கணும்னு சொல்வேன் நான். ஏன் பெருசாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த பெரிய கோல்களை நீங்கள் கனவு காண்ற போது தான் உங்களுடைய மனசு பெருசாகும். பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும்னு தோணும், வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலில் போகணும்னு தோணும். அது செய்யணும். எல்லா விதைக்குள்ளும் ஒரு மரம் இருக்கிற மாதிரி எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது, பெரிய பாசிபிலிட்டி இருக்கிறது. அதை யூஸ் பண்ணாமல் செத்து போகிறது பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கோல் வேணும், ஒரு லட்சியம் வேணும், ஒரு பர்பஸ் வேணும், கொள்கை வேண்டும் அப்படிலாம் சொல்கிறது. அதனால தான் சார், இன்க்ளூடிங் மீ, பெரிய கோல்களுக்கு അല്ലെങ്കിൽ பெரிய கனவுகள் காணதுக்கு நாங்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அதை அச்சீவ் பண்ண முடியாதா, இல்லை அது ஒரு சைடு தான், ஆனாலும் பெரிய கோல்ஸ் பயமா இருக்கு சார். நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் சார். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்தது கொஞ்சம் பணம் எல்லாம் கிடைச்சா என்ன ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஐஃபோனோட விலை இப்போ கூடுதல் இல்லையா? கூடுதல்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை விட கூடுதல். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆசைப்படுற ஐஃபோனுக்கு 1,56,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 1,56,000ங்கிற அந்த ஃபோன் வாங்கணும்னா அதற்கான விலை கொடுக்க வேண்டும். அப்போ பெரிய கனவுகள் வந்தால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய திறமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய ஒர்க்கு கூடுதல் பண்ண வேண்டியிருக்கும். சில விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் அதுக்கால பண்ண முடியாது. எனக்கு ஐஃபோன் வேணும், ஆனால் அதுக்கான ப்ரைஸ் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காது. உலகத்தில் எவ்வளோ பெருசு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் அந்த ஆசைப்படுவதற்கான ஒரு விலைன்னு நான் இங்கே மீன் பண்ணுறது உழைப்பாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம், நம்முடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். அது செய்ய முடியாதனால ஆளுகள் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் போதும் சார், ஏன்னா அந்த பெருசாக உங்களால் எஃபர்ட் போட முடியலை. அதான் சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எஃபர்ட் போட முடியலை. மெயினாக ஒரு விஷயம் நமக்கு சாதிக்கணும்னா அதுக்கு டைம் இல்லை சாக்ரிஃபைஸ் அது எல்லாம் நாங்கள் பண்ணணும். இப்போ இந்த உலகத்தில் அதுக்கான யாரும் முயற்சி பண்ணுறதில்லை சார். அது ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணமாக எடுக்கலாமா சார்? ஏதாவது உங்களுக்கு ஒன்று பெருசு வேணும்னா சிலதை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புதிய திறமை டெவலப் பண்ணணும்னு தோணுது. ஆனால் இப்போ புதுசாக அதுக்கு ஒரு டைம் இல்லை. அப்போ அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை ஒரு 7 மணி நேரமாக குறைக்கணும். அப்போ உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு புதிய திறமை வளர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற ஒன்று எடுத்துங்க, உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ணுறதே கிடையாது. காலையில் எந்திரிச்சு தூங்குறது தான் உங்களுக்கு பிடிக்கும்,
ஆனால் அந்த தூக்கத்தை விட்டுட்டு காலைல எந்திரிச்சு ஓட போகணும், நடக்க போகணும் அப்படின்லாம் நீங்கள் உங்களுடைய சில தேவைகளை, சில ஆசைகளை நீங்கள் தியாகம் பண்ணுகிற போது உங்களுக்கு சிலது கிடைக்குது. நம்ம ஆளுகளால் அது பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் 2030 நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். அந்த கோல் அடைவதற்காக, அது உன்னிப்பாக இருப்பதற்காக, அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக, நான்வெஜ் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் 2024 ஜனவரியிலிருந்து 2030 டிசம்பர் 31 வரை அந்த நான்வெஜ்ஜை வேண்டான்னு வச்சுட்டோம். ஏன் அதை வேண்டான்னு வைக்கிறோம் அப்படின்னா, 3 தடவை சாப்பாடு எடுக்கிறப்போ எனக்கு இந்த நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அந்த ஒன்றுக்காக. எதற்காக? அந்த 2020-30 அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லட்சியம் நமக்கு இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக நம்ம சிலதை தியாகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனை மனிதனுக்கு வருகிற போது மனிதன் எவ்வளவு பெரிய லட்சியங்களையும் கனவுகளையும் அடைவான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சார், சிலர் கோல் செட் பண்ணுவாங்க சார், ஆனா அதுக்காக யாரும் பிளான் பண்றது இல்லை. சிலர் கோல் செட் பண்ணுவாங்க, சிலர் அதில் பிளான் பண்ண மாட்டாங்க. நான் இப்போ எர்ணாகுளத்தில் இருக்கேன்னு வச்சு, கொச்சியில் இருக்கேன். நான் எனக்கு சென்னைக்கு போகணும்னு கோல் வந்தால் போகாது. எப்படி போகணும், நான் எங்கே டிக்கெட் எடுக்கணும், எப்போ ட்ரெயின் ஏறணும், அந்த ட்ரெயினில் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறணும், இதெல்லாம் ஒரு பிளானிங். நோ பிளானிங் இஸ் த பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் தோக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பிளான் பண்ணணும். இனி அப்படி பிளான் பண்ணால் மட்டும் போதாது. கோல் செட் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணுறீங்க, பிளான் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, நடைமுறை செய்வீங்க பார்த்தீங்களா, அப்போது அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டும், ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். டிசிப்ளினும் சிஸ்டம் ஒரே வார்த்தை என்னுடைய அர்த்தத்தில். அதாவது எது ஒன்று அந்த ஆர்டராக நடக்குதோ அதைத்தான் சிஸ்டம் சொல்லுவோம். 1 2 3 4 5 அது ஒரு சிஸ்டம். அதனால தான் அந்த ஆர்டராக வருது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நம்முடைய செயல்முறையில் வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கோல் ஏதாவது உங்களால் அச்சீவ் பண்ணோம்னா நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுகளுக்கு பெரிய பெரிய கோல் இருக்கும், சிலவங்களுக்கு பிளான் இருக்கும், ஆனால் அந்த செயல்முறையில் ஒரு டிசிப்ளின் இருக்காது. வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு அடைய வேண்டும் என்றால் அந்த செயல்முறையில் டிசிப்ளின் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர முடியலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, அந்த கோலுக்காக ஒரு நேரம் வேலை பார்க்கணுன்னு பிளான் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் அந்த டைமில் அது பண்ணுறதில்லை. நீங்கள் அந்த இடத்துல வேறு சினிமா பார்க்க போகிறீங்க, சுற்ற போகிறீங்க. நோ, அந்த தியாகம், அந்த பொறுப்புணர்ச்சி, அதெல்லாம் உங்களால் சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளினாக பண்ண முடிஞ்சால் வாழ்க்கையில் ஏதொரு மனிதனுக்கும் எவ்வளவு பெரிய கோல்களையும் அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கேருந்து தொடங்கிங்க அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை, எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் போகிறீங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு எப்போது விடை தருகிறதோ அப்போது மனிதன் வெற்றியாளனாக வருகிறான் அப்படின்னு சொல்லுவேன். சார், இப்போ இந்த டாபிக் உங்க கூட பேசும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். ஏன்னா உங்களுக்கும் ஒரு கோல் இருக்கு, சமக்ராவுக்கு ஒரு கோல் இருக்கு 2013. அப்போ நம்ம அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே ரிண்டு, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.